தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு நோக்கி நகர்ந்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் என்பது அதிகரித்தாலும் கூட புயலாக மாறுவதற்கான வலுவை இழந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு தென்கிழக்கு திசையில தற்போது 470 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கு திசையில 410 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 340 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு திசையில மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில புயலாக வலுப்பெறுவதற்கான நேரம் என்பது காலதாமதமாகிய வண்ணம் இருந்த ஒரு சூழல்ல தற்போது அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பில்லை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான வலுவை இழந்ததாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் வருகின்ற 30ஆம் தேதி காலை வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது கரையை கடக்கும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து மேலும் இது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மட்டுமே இது கரையை கடக்க இருக்கிறது. நாளை மாலை இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க இருப்பதாகவும் அதன் பிறகாக தொடர்ந்து வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை பகுதியை ஒட்டிய காரைக்கால் மாமல்லபுரம் இடையே வரும் 30ஆம் தேதி காலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு, குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.